அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதுகின்றது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவு சேவல் 2 முறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பா என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரும், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களை, நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக ஒரே குடும்பமாக ஒரே திருச்சபையாக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பெயரால் இங்கே கூடியிருக்கின்றோம். அது மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அன்று இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு எருசலேமிலே மக்களோடு அவர் நுழைந்த ஒரு பவனியை மக்கள் அனைவரும் அவரை புகழ்ந்து கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடிக்கொண்டு வந்த ஒரு நிகழ்வை நாம் அனைவரும் இன்று ஒன்றாக கூடி இந்த பவனியில் நாம் கலந்து கொண்டு இறைவனின் பெயரை நாம் புகழ்கின்றோம். இன்றைய தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வந்த அந்த ஆயிரக்கான மக்களை நாம் பார்ப்போம். இந்த மக்களை 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். முதல் வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதுமைகளையும் அற்புதங்களையும் அனுபவித்தவர்கள், கண்டவர்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவால் குணம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடிக்கொண்டே சென்ற மக்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது ஒரு குழுவை பார்க்கும் பொழுது, இயேசுவை புகழ்ந்து பாடிக்கொண்டு சென்ற அந்த மக்களை கடிந்து கொண்டும் கண்டனம் செய்வதையும் பரிசேயர்கள் என்ற ஒரு கூட்டமானது அங்கே இருக்கின்றது. இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், இவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்கின்றார்கள், இவர்களை அமைதியாக போக சொல்லும் என்று கேட்குமாறு கூறுகின்றார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 19 39 முதல் 40 வரை வாசிக்கும் பொழுது, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இந்த உலகம் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது என்றால் கற்களும் கூட இறைவனை புகழ்ந்து பாடக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியானால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும், மனிதர்களாக நாம் அனைவரும் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு மறைமுகமாக எடுத்து கூறுகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 98:4 கூறுகின்றார், உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள் என்று கூறுகின்றார். ஆம் இறையேசு பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, கிறிஸ்துவோடு இணைந்து செல்பவர்களாக, கிறிஸ்துவுக்காக வாழ்பவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது மிகவும் எளிதான காரியம் அல்ல. இன்று கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது பலர் கொல்லப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது பலர் துன்புறுத்தப்படுகின்றார்கள். விவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது புனித பவுல் திருத்துவதற் பணியிலே அதிகாரம் 8:3 பார்த்தோம் என்றால், சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்கள்
ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் அனைவருக்குமே துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. அனைத்தும் கிறிஸ்துவுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் நற்செய்தியிலே அதிகாரம் 14 இறைவசனம் 27 இயேசு சீடர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று கூறுகின்றார். ஆம் இயேசுக்குரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே சிதறடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம், துன்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நாம் முழுமையான விசுவாசத்தோடு அவரை நாம் பின்தொடர்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக அவரோடு இணைந்திருப்பதிலும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரில் நாம் இணைந்திருப்பதால் பெருமகிழ்ச்சி அடைய இருக்கின்றோமா, அல்லது துன்பங்களை கண்டு நாம் அவர் பின்னே மீண்டும் செல்ல தயாராக இருக்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது சவுல் பவுலாக மாறிய பின்பு மனமாற்றம் அடைந்த பிறகு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்காக அவர் தன்னை அவர் கையளிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களை, கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்திய அதே சவுல் பவுலாக மாறுகின்றார். மாறி நற்செய்தியை அறிவிக்காவிடல் எனக்கு ஐயோ கேடு என்று தனக்கு இறைவன் கொடுத்த பணியை அவர் மீண்டும் செய்ய தொடங்குகின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது அவர் பட்ட துன்பத்திலே அவர் இவ்வாறு கூறுகின்றார். கொரிந்தியர் 2ஆம் திருமுகத்திலே அதிகாரம் 12 இறைவசனம் 10 என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன், ஏனெனில் நான் வலுப்பட்டு இருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இருக்கும் நாம் ஒவ்வொருவருமே நாம் கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்றோம், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா? அவ்வாறு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக, கிறிஸ்துவினால் வரும் வேதனைகளின் துன்பங்களையும் இன்றைய காலகட்டத்திலே நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க இறைவன் நமக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பவராக இருக்கிறார். அன்று பவுலுக்கு தந்த அந்த இறை ஆற்றலை நமக்கும் என்று இறைவன் நமக்கு தயாராக இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களை, கிறிஸ்தவர்களாக வாழ்வதை நாம் பெருமை கொள்வோம். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக, ஒரே சகோதர சகோதரிகளாக நாம் இருப்பது போல என்னாலும் கிறிஸ்துவில் இணைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகின்றார். அதனால் தான் மார்க் நற்செய்தியிலே அதிகாரம் 14:31 பேதுரு இயேசுவிடம் இவ்வாறு கூறுகிறார், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தால் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். இயேசு அந்த பேதுருவின் வார்த்தைகளை நாம் உள்வாங்குவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை நாம் மறுதளிக்கின்றோமா, அல்லது கிறிஸ்துவுக்காக நாம் உயிரை கொடுக்க நாம் துணிந்து நிற்கின்றோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் மூர்த்த ஞாயிறிலே நாமே முழுமையாக இறைவனுக்கு கையெழுத்து, இறைவனுக்கு பணி செய்யும், இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்வோம். கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம். அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக.